ஆட்சி என்பது அவருடைய பான்மையில் நல்லாட்சி என்பது சாராய குடிச்சது போனா 10 லட்சம் சூப்பர். மக்கள் போராடவே இல்லையே, நல்லாட்சி. ஆனா அந்த மக்களுக்கும் எதை பத்தியும் கவலை இல்ல. 2000 ரூபாய் கொடுக்குறானா, 1000 ரூபாய் கொடுக்குறானா, 500 ரூபாய் கொடுக்குறானா, இன்னைக்கு தேவைக்கு என்ன, இன்னைக்கு தேவைக்கு அவன் என்ன பண்றான் அதை பார்த்து விட்டு மக்கள் அப்படியே கடந்து போறான். ஒரு நல்லவர்கள் கையில் ஆட்சி வரணும், வந்தால் இந்த நிலைமை மாறும். இதே பக்கத்துல விழுப்புரம் கிராமத்துல மேல்பாதி இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் தான் தோல்சிலை போராட்டத்தை ஆரம்பித்து வைத்தோம், நாங்கள் தான் ஆலய நுழைவு ஆரம்பித்து வைத்தோம், நாங்கள் தான் சாமி கும்பிடுற உரிமையை வாங்கி கொடுத்தோம். யாருக்கு? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் சாமி கும்பிடுற உரிமையை வாங்கி கொடுத்தோம். சொல்கிற யாரு? திமுக. அந்த திமுக ஆட்சி செய்கிற இதே நிலத்துல விழுப்புரம் மேல்பாதியில திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ள போக முடியல. திமுகவின் சாதனை என்ன? கோயிலுக்கு பூட்ட போட்டான். சரி, கோவிலுக்கு கும்பிட முடியல, பூட்டு போட்ட. குளத்துல குளிக்க போகும்போது எங்களை தடுக்கிறான், குளத்துக்கு பூட்டு போட்டுருவியா? சுடுகாட்டுல எங்களை புதைக்க விடல, சுடுகாட்டுக்கு பூட்டு போட்டுருவியா? பூட்டு போடுவதில்லை புரட்சி. ஸ்டாலின் இருந்ததால் அங்க பூட்டு போட்ட